ஃபர்ஸ்ட் டைம் வந்து படிச்சேன். அப்ப நாங்க இங்க பார்க்க போறோம்னு சொன்னா ஒரு எக்ஸாம் வியூ, அதாவது கிரேட் 10 கிரேட் 11 ரெண்டுமே பிரயோஜனப்படக்கூடிய மாதிரி ஒரு எக்ஸாமுக்கு பெரும்பாலும் எவ்வளவு வருதோ, என்ன இது பாடம் உங்களுக்கு பெரும்பாலும் எக்ஸாமுக்கு வருதோ அதை பற்றி மட்டும்தான் நாங்க என்ன செய்யணும்னா இங்க காய்க்க போறோம். அப்ப நிறைய ஃபுல்லா தேவையில்லாத பாடம் எல்லாமே நம்ம டேர்ம் எக்ஸாம் பாடம் எல்லாம் நான் காய்க்க போறது கிடையாது. நான் 97ல இருந்து இப்போ வரைக்கும் உள்ள பேப்பர் வந்து நிறைய பேருக்கு செஞ்சு விட்டுறேன். ஏன்னா நீங்க மட்டும் இல்ல, நிறைய பேர் பயன்பட்டு போயிருக்காங்க. அப்ப எனக்கு தெரியும் ஃபைனல் எக்ஸாம்ல எப்படி எனக்கு வர போறேன்னு சொல்ல கூட ஃபுல்லாவே என்ன எனக்கு தெரியும். அப்ப நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா நான் அதே மாதிரி தான் கொண்டு கொடுக்குறேன். அப்ப நீங்க என்ன தேர்ட் டேர்ம் சில ஃபர்ஸ்ட் டைம் போயிட்டு அப்புறம் பார்த்து தேர்ட் டேர்ம் போகும், அப்புறம் பார்த்து 11ஆம் ஆண்டு போகும். அப்ப முக்கியமா நீங்க ஃபைனலுக்கு ஏ, அதாவது இந்த மட்ஸ்ல வந்து நீங்க ஏ எடுக்கக்கூடிய ரிசல்ட்ஸ்க்கு தான் என்ன செய்யணும்னா கொண்டு விட போறோம். சரியா? அப்ப அதுக்கானது மட்டும்தான் என்ன செய்யணும் சொன்னாங்களுக்கு நடக்கும். ரைட், ஓகே. அப்ப பாருங்க எல்லாருமே ரைட். இப்ப எந்த பாடம் தொடங்க போறோம்னு சொன்னா முதலாவது நாங்க சூத்திரங்கள் பாடத்துக்கு போவோம். ரைட்டா? சூத்திரங்கள் படிச்சோம்னு சொன்னா நாங்க முக்கியமான கூட்டல் வித்தி என்றவர் இருக்கு. அப்ப அதை ஒரு பார்க்க முடிய மாதிரி இருக்கு. சூத்திரத்தை நாங்க பார்த்து தெரிஞ்சு படிச்சோம்னு சொன்னா, சூத்திரம்னு சொன்னா என்னன்னு சொல்லி படிச்சோம்னு சொன்னா எங்களுக்கான கூட்டல் விருத்தி, எங்களுக்கு முக்கியமா வர்ற கூட்டல் விருத்தி உள்ளது. கூட்டல் விருத்தி என்ற பாடம் வந்து நாங்க பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. அப்ப முதலாவது போட்டுக்கொள்ளுங்க சூத்திரம். ரைட்டா? முதலாவது போட்டுக்கொள்ளுங்க சூத்திரம். சூத்திரம் என்ற பாடத்தை பற்றி நாங்க ஒருக்கா பார்ப்போம். ரைட்டா? அப்ப நீங்க ஏற்கனவே ஒரு சூத்திரம் சொன்னா என்ன 9ஆம் ஆண்டு படிச்சிருப்பீங்க. அதாவது 7ஆம் மாற்றத்தை பற்றி நீங்க படிச்சிருப்பீங்க. சரியா? சூத்திரம் 7ஆம் மாற்றம் என்ன நீங்க கட்டாயம் என்ன மட்ஸ்ல மட்டும் படிச்சிருப்பீங்கன்னு பாத்தீங்கன்னு சொன்னா மட்ஸ்ல மட்டும் கிடையாது. சரியா? சயின்ஸ்ல நீங்க என்ன படிச்சிருப்பீங்க. சயின்ஸ் கிரேட் 10 நேர்கோட்டி எங்க முதல்ல எல்லாமே நம்ம சில சூத்திரத்தை பயன்படுத்தி செஞ்சுப்பீங்க. பட் அதாவது சூத்திரம் என்ன சொன்னா காலி சமன் என்ன தூரத்தீங்க இல்லையா? ரைட்டா? அது ஒரு சூத்திரம் தான் உங்களுக்கு. அதே மாதிரி எங்களுக்கு என்ன இங்க என்ன தரப்படுறோம்னா அந்த ஆங்கில எழுத்தாளர் போட்டு தரப்படுறாங்க. ஆங்கில எழுத்தாளர்களுக்கு சூத்திரங்கள் கொஞ்சத்தை போட்டு தரப்பாங்க. அதை நீங்க 7ஆம் மாற்றத்தை பற்றி என்ன அதாவது பிளஸ் கூட்டல் கழித்தல் பெருக்கல் சந்தர்ப்பத்தை நீங்க கட்டாயம் படிச்சிருக்கீங்க சூத்திரம். அதாவது என்ன நார்மலா பார்ப்போம். b சமன் u சக at, b சமன் u சக at. இது நீங்க படிச்சிருப்பீங்க கட்டாயம். கட்டாயம் சயின்ஸ்லயே படிச்சிருப்பீங்க, மேத்ஸ்லயே படிச்சிருப்பீங்க, 9ஆம் ஆண்டுல படிச்சிருப்பீங்க. ரைட்டா? அப்ப பாருங்க எல்லாரும் போர்ட் தெரியுதானே? போர்ட் கிளியரா? சைனிங் பண்ணா தானே b சமன் u சக at, ரைட்? சைனிங் பண்ண மாதிரி இருக்கு, சைனிங் பண்ணாம இருக்கு. ரைட், ஓகே. அப்படியே பிரச்சனை இருக்க பாருங்க. சரி, அப்ப பாருங்க b சமன் u சக atன்றதை நீங்க கட்டாயம் நீங்க படிச்சிருக்கீங்க. என்ன சொன்னா இதுல வந்து கேட்பாங்க உங்களுக்கு. அதாவது 7ஆம் மாற்றம் என்ன செய்யறீங்கன்னா t 7ஆம் மாற்றம் சொல்றாங்க. உங்களுக்கு t 7ஆம் மாற்றம் சொல்றாங்க. t 7ஆம் மாற்றம் சொன்னா நீங்க என்ன செஞ்சீங்க? t 7ஆம் மாற்றம் சொன்னா என்ன செஞ்சிருக்கீங்க? ரைட்டா? அப்ப நான் ஒரு பாப்போம். இதுதான் எங்க சூத்திரத்துல நாங்க பெரும்பாலும் இங்க படிக்க போறது. ஆனா இங்க என்ன வர போறோம்னு சொன்னா b சமன் u சக at மாதிரி சிம்பிளா வர மாட்டேன். ரைட்டா? அப்ப போட்டுக்கலாம் சூத்திரம் பண்றதுக்கு ஒரு நோட் போட்டுக்கோங்க. நோட்டோட போட்டுக்கோங்க. சொல்லுங்க. சரியா? சூத்திரம் குறித்த ஒரு தெரியா கணியத்துக்கு, இவ்வளவுல நான் சைன் பண்ணதானே. அப்ப இவ்வளவுல நான் யூஸ் பண்ற ரெண்டே கவிதை கொள்வோம். நடுவுல மட்டும் தான் லைட் போட்டுருக்கோம். இந்த லைட்டை நாங்க அடுத்த கிளாஸ் பார்க்கிறோம். சரியா? குறித்த ஒரு தெரியா கணியத்துக்கு சமப்படுத்தப்பட்டுள்ள அட்சர கணித கோவை சூத்திரமாகும். குறித்த ஒரு தெரியா கணியத்துக்கு சமப்படுத்தப்பட்டுள்ள அட்சர கணித கோவை சூத்திரமாகும். ரைட்டா? ஏதோ ஒரு தெரியா கணியம் ஒன்று பாருங்க சமப்படுத்தப்பட்டு பாருங்க. எங்களுக்கு b என்ற ஒரு தெரியா கணியத்துக்கு இடையில வச்சு சமப்படுத்திருக்காங்க. b என்ற எங்களுக்கு ஒரு தெரியா கணியத்துக்கு இடையில வச்சு சமப்படுத்திருக்காங்க. ரைட்டா? அப்ப ஏதோ ஒரு தெரியா கணியத்துக்கு சமப்படுத்தப்பட்டவரால் எங்களுக்கு என்ன ஒரு கணித கோவை சூத்திரமா இருக்கு. ரைட்டா? அப்ப அடுத்த போட்டுக்கொள்ளுங்க. என்னன்னு சொன்னா எனக்கு நோமனங்களுக்கு வந்து சூத்திரம் தெரிஞ்சிருக்கும். சரியா? முதலாவது போடுங்க ஒற்றை எண்ணுக்கான சூத்திரம். சரியா? ஒற்றை எண்ணுக்கான சூத்திரம் இதெல்லாம் கட்டாயம் சொன்னாலும் கன்வெர்ட் ஆன்சர் ஒன்றுக்கு வர போறேன். சரியா? முன்னுக்கு பாட்டு 25 கேள்வியில ஒரு கேள்விக்கு வரல. சரியா? ஒற்றை எண் இத்தனையாவது ஒற்றை எண்ணை காணு சொன்னா நீங்க காணலாம் ஈஸியா. அப்ப அதுக்காக கொஞ்சத்தை பார்த்துருக்கோம். ஒற்றை எண் என்ன வழமையாக உங்களுக்கு தெரியும். ஒற்றை எண் சமன் 2n - 1. 2n - 1 ஒற்றை எண்ணுக்கான சமன்பாடு என்ன உங்களுக்கு? 2n - 1. ரைட்டா? இந்த சமன்பாடு உங்களுக்கு தெரியும். அடுத்து என்ன சமன்பாடு போட்டு விடுங்க? சதுர எண். சரியா? என்னோட சமன்பாடு போட்டுக்கொள்ளுங்க. சதுர எண். ரைட்டா? சதுர எண்
அப்ப சதுரன்னு சொன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். சதுரன்னு சொன்னா அதாவது ஒரு இலக்கத்தை அதே இலக்கத்தால பெருக்க வேண்டவரா சதுரன். சரியா? ஓ2 ஒன்றா. முதலாவது சதுரன்னு சொன்னா ஓ2 ஒன்றா இருக்க போற. ரெண்டாவது சதுரன்னு சொன்னா 2 4. அப்ப மூன்றாவது சதுரன்னு சொன்னா 3 9 இருக்க போற. அப்ப 20வது சதுரன் கேட்டா என்ன? 20 20 இருக்க போறீங்க. அப்ப அதே மாதிரி தான் இப்ப என்ன செய்யணும்னா இதுல என்ன நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. அதாவது என்னென்ற இலக்கத்தால பெருக்க வார. என்னென்ற இலக்கத்தை என்ன? அப்ப இதற்கான சமன்பாடு எந்த n, அதாவது n வர்க்கம். சரியா? அதாவது என்ன உங்களுக்கு n வர்க்கம். சதுரனுக்கான சமன்பாடு n வர்க்கம். ரைட்டா? ஓகே, எழுதி வச்சுக்கொள்ளுங்க. ரைட். அப்ப அடுத்த போடுங்க முக்கோணியன். சரியா? முக்கோணியனுக்கான சமன்பாட்டை நாங்க பார்ப்போம். பார்த்துட்டு மிச்சத்துக்கு நாங்க என்ன செய்யணும்னா தொடங்குவோம். மிச்சத்தை நாங்க தொடங்குவோம். அப்ப முக்கோணியனுக்கான சமன்பாட்டை நாங்க பார்ப்போம். முக்கோணியன் என்ன சொல்ல போறீங்கன்னு சொன்னா அதே இலக்கத்தை என்ன சின்னல படிச்சிருக்கீங்க. அதே இலக்கத்தை அதுக்கு அடுத்த இலக்கத்தால பெருக்க போறீங்க. பெருக்கப்பட என்ன செய்ய போறீங்க? 2ஆல பிரிக்க போறீங்க. அதே இலக்கத்தை அதுக்கு அடுத்த இலக்கத்தால பெருக்கி 2ஆல பிரிக்க போறீங்க. அப்ப என்ன சமன்பாடு? என்ன 12 சொன்னா 13ஆல பெருக்கி 2ஆல பிரிக்க போறீங்க. அப்ப என்னென்ற இலக்கம் சொன்னா அதுக்கு அடுத்த இலக்கம் என்ன இருக்க போற? n சக 1. என்னென்ற இலக்கத்துக்கு அடுத்த இலக்கம் என்ன? n சக 1. அப்ப என்னையும் n சக 1ஐயும் பெருக்கி போட்டு 2ஆல பிரிக்க போறீங்க. சரியா? அப்ப முக்கோணி எண்ணுக்கான சமன்பாடு என்னது? முக்கோணி நம்ம n தர n சக 1க்கு 2. இதுதான் முக்கோணி எண்ணுக்கான சமன்பாடு. ரைட்டா? முக்கோணி எண்ணுக்கான சமன்பாடு n சக 1க்கு 2. ரைட். அப்ப ரைட், இவ்வளவு தேவை நாங்க பாத்துட்டோம். சரியா? அப்ப இதை வச்சு நாங்க மிச்சத்தை செய்ய போறோம். பழைய ஐடியிலையும் ஜாயின் பண்ணிட்டு இருக்காங்க. சரியா? நான் குரூப்ல இல்ல போல இருக்கேன். அந்த குரூப்ல இல்லாதவங்க படங்கள் பாருங்கன்னு சொன்னா இந்த குரூப் இருக்கா போடுறது. ரைட். ஓகே, V7 சைடு ரைட். எழுதாம இருக்கோம். என்ன செய்ய போறோம் சொன்னா ஒரு கூட்டல் பெருக்கல் எல்லாம் தெரியும். முதலாவது நாங்க என்ன செய்ய மாட்டோம்னு சொன்னா டீயோட பாருங்க பெருக்கப்படுறதுக்கு. அப்ப நாங்க முதலாவது கை வைக்க மாட்டோம். பெருக்கல்ல வந்து நாங்க கை வைக்க மாட்டோம். ரைட்டா? பாருங்க, முதலாவது நாங்க இந்த பெருக்கப்படுற ஏயோட நாங்க என்ன எதுவுமே செய்ய மாட்டோம். அப்ப என்ன செய்யறோம்னு சொன்னா டி தான் வேணும். அப்ப என்ன செய்யணும்? தனியா கூட்டுப்பட்டு இருக்கிற இஞ்சால வந்து கழிங்க. கூட்டுப்பட்டு இருக்கிற இஞ்சால வந்து கழிங்க. இல்லாட்டி இஞ்சால வந்து நீங்க கழிச்சு எதில் செஞ்சாலும் பார்த்தீங்கன்னா டி எழுத மாட்டோம். ரைட்டா? அப்ப இஞ்சால இருக்கிற அப்படியே இருக்கணும். கூட்டுப்படுற ஜூ இதுக்கு முன்னுக்கு என்ன குறி இருக்க போறேன்? சக குறி இருக்க போறேன். இதுக்கு முன்னுக்கு சக குறி இருக்க போறேன். அப்ப கூட்டுப்படுற சக இஞ்சால வந்து என்ன செய்யும்? சமன்படுங்க காய்படும். அப்ப b சய ஜூ சமன் என்ன எங்களுக்கு 80 இருக்க போறேன். b சய u சமன் 80. ரைட். இப்படி இருக்கீங்க. இனி பாருங்க என்ன செய்யுது? a வந்து t ய பெருக்குது. a வந்து என்ன செய்யுது? t ய பெருக்குது. அப்ப a வந்து t ய பெருக்குறான்னு சொன்னா பெருக்குறவங்க இலக்கம் பெருக்கப்பட்டிருக்கீங்க. என்ன செய்யற? நீங்க கொண்டு போய் பிரிக்கிறீங்களா இல்லையா? அதே இதுதான். எந்த ஒரு வித்தியாசமே இல்லை. இலக்கம் பெருக்கப்பட்டிருக்கீங்க பெருக்கு. அப்ப இங்கேயுமே என்ன செய்யறாங்கன்னா t ய பெருக்க. அப்ப பெருக்குற a வந்து இங்க என்ன செய்யும்? பிரிக்க. அப்ப b - u இன்டு a. சரியா? அப்ப பிறகு t இங்கால பக்கம் இருக்கணும்னு சொல்லி நீங்க யோசிக்க தேவை. எங்கால பக்கம் 5 சமன் 5ன்னு சொன்னா இங்கால 5 இருந்தானே அங்கால 5 இருந்தானே எல்லாம் ஒன்று தானே. அப்ப நீங்க எப்படி எழுதினாலும் பிரச்சனை இல்லை. t சமன் என்ன? b சய u இன்டு a இருக்க போறேன். ரைட்டா? t எழுத மாட்டேன் சொன்னா எப்படி எழுதாம இப்படி இது உங்களுக்கு தெரியும். 9ஆம் ஆண்டுல இதை பத்தி நீங்க ஏற்கனவே படிச்சு இருக்கீங்க. ரைட்? 9ஆம் ஆண்டு இதை பத்தி நீங்க ஏற்கனவே படிச்சிருக்கீங்க. ரைட். அப்ப இப்ப நாங்க என்ன செய்ய போறோம்னு சொன்னா அதாவது வர்க்கமூலம் வர்க்கம் கனமூலம் இப்படியானவர் பெற போறார். வர்க்கமூலம் வர்க்கம் கனமூலம் இப்படியானவர் பெறக்கு நீங்க என்ன செய்ய போறீங்க என்றதான் இங்க உள்ளது. இதை தெரிஞ்சீங்கன்னு சொன்னா அங்கால உள்ள பெருக்கல் எடுத்து கூட்டல் எடுத்து நிறைய கணக்கு என்ன செய்யலாம் சொன்னா உங்களால ஈஸியா செஞ்சு முடிக்க முடியும். சரியா? அதாவது உங்களுக்கு ஒரு சமன்பாடு தெரியும். அந்த சமன்பாட்டை வச்சு நீங்க கணக்கு என்ன செய்யணும்னு தெரியாம இருக்கீங்க சயின்ஸ்ல கூட. சரியா? அப்ப இவர் உங்களுக்கு கிளியர்னு சொன்னா அங்கே நீங்க என்ன செய்யலாம்? ஈஸியா படியா படிச்சு கொள்ளலாம். சரியா? அப்ப பாப்போம் அடுத்தது. அப்படியான ஒரு கணக்கு வழியே போவோம். சரியா? நாங்க நிறைய நம்மளுக்கு இதுல விளங்கப்படுத்த கணக்கை போட்டே செஞ்சுட்டு போகலாம். கணிதம் பண்றது நம்மளுக்கு சொல்ல போனா வெரி வெரி ஈஸி. கணிதம் பண்றது மிக மிக என்ன ஈஸியான பாடம். ரைட்டா? தெரியுது இல்லையா? பாருங்க 76 03 62 718. ரைட்டா? ரைட். அப்ப பாப்போம் ஒரு சமன்பாடு பாப்போம். சரியா? கூட்டல் கருத்துல ஒரு சமன்பாடு போடுவோம். சரியா?
tn சமன் a சக n சய 1 d ரைட் இப்படி இருக்கேங்க tn சமன் a சக பிராக்கெட்டுக்கு n சய 1 d முதலாவது நாங்க இதுல என்ன d எழுவா மாதிரி பத்தி காரணமா சரி இதுல இருந்து நீங்க முதலாவது d எழுவா மாட்டீங்க எழுவாம வெச்சு போடுங்க என்ன நீங்க கிரியேட் செய்வீங்க நான் சட்டோ பண்ணிட்டீங்க பிரச்சனை இல்ல நான் என்ன சொன்னா சட்டோ வந்து ஓபன் பண்ணிக்கிறதுக்காக நீங்க விட போறதுக்காக ஒரு சட்ல யார் விட போறதுன்னு சொல்லி அதை நீங்க பார்த்து கொண்டிருப்பீங்க உங்களோட டைம் ஐயா இருக்கும் ரைட்டா அதுக்காக சட்ல ஓபன் பண்ணிருக்கீங்க என்ன நீங்க வந்து மியூட் கான்ஃபிடன்ட் எடுக்கலாம் பண்ணி வச்சீங்கன்னு சொன்னா இடையில வந்து 2-3 பேர் கேள்வி கேட்பீங்க சும்மா கேள்வி கேட்பாங்க அப்ப அநியாயமா இந்த படிக்க வர்ற பிள்ளை இது டிஸ்டர்ப் ஆகி விடுறக்கா அது பிடிக்கும் ஆனா கடைசியா என்ன கிளாஸ் முடிக்கிறதுக்கு முதல்ல நான் உங்களுக்கு நீங்க தாராளமா இருக்கிறாங்க டவுட் கேட்கிறாங்க இருந்து கேட்டுட்டு போங்க டவுட் கேட்கறதுக்கு லீவ் ஆகி போகணும் ரைட்டா ரைட் அது கிளாஸ் முடியும் எண்டில் ரைட்டா ரைட் அப்ப பாப்போம் டி எழுவா மாட்டோம் அப்ப பாருங்க இங்க என்ன செய்ய போறீங்க இவர் டி எழுவா மாட்டோம்னு சொன்னா இவருக்கு பக்கத்துல இன்னொரு ஆள் இருக்கு அப்ப நீங்க என்ன செய்யலாம் அது இப்ப அவர்ல கை வைக்கலாம் சரி இப்ப அவர்ல நீங்க கை வைக்கலாம் அப்ப நீங்க என்னதுல நீங்க செய்யணும்னு சொன்னா கூட்டு பண்றவர் வளமையா கூட்டு பண்ற இந்தியா கொண்டு போங்க கூட்டு பண்றவரை இந்தியா கொண்டு போங்க அப்ப tn சமன் tn மைனஸ் இதற்கு முன்னுக்கு என்ன இருக்கு ஏ இங்க கூட்டு பண்ற இவரை பார்க்கக்கூடாது இதற்கு முன்னுக்கு என்ன இருப்பார் எந்த ஒரு இலக்கத்துக்கு முன்னுக்கும் பிளஸ் இருப்பார் எதுவுமே போடாட்டீங்க எந்த இலக்கத்துக்கு முன்னுக்கும் பிளஸ் இருப்பார் அப்ப கூட்டு பண்ற என்ன செய்யறாரு அடிவிடும் a சமன் என்ன இருக்கு n சய 1 d இருக்க இப்ப வளமையா செஞ்சு a t மாதிரி இருக்க a t பெருக்கப்பட்டு இருக்க மாதிரி அப்ப என்ன செய்யறாரு பெருக்கிற இவர் வந்து என்ன செய்யறாங்க வந்து பிரிக்க போறேன் அப்ப tn சய a ங்கள் n சய 1 தான் உங்களுக்கு என்ன d இருக்க போறேன் சரியா அந்த குறிப்பிட்ட ரைட் ஓகேனே இவரான என்ன உங்களுக்கு d காரணமா அப்ப இப்படியே வச்சு நான் உங்களுக்கு என்னோட கேட்க போறேன்னு சொன்னா இவர் d ன்ற கண்டுட்டீங்க ஆனா கூட்டு போற முன்னுக்குள்ள குறி தான் நம்ம எப்பவுமே பார்க்கணும் சரியா பிறகு பின்னுக்கு கூட்டு போறான்னு ஜோஸ் பண்ண கூடாது இவற்ற குறி இந்தியாவுக்கான பொதுவான குறி இவற்ற குறி வந்து இவருக்கு முன்னுக்கு இருக்க போற எதுவே போராட்டிக்கு சாக ரைட்டா அப்ப தூக்கி இஞ்சால வந்துட்டீங்க இஞ்சால செஞ்சிருப்பீங்க அப்ப இதுலயே வச்சு என்னோட எழுவா மாட்டீங்க என்னன்றவரை எழுவா மாட்டீங்க என்னன்றவரை எழுவா மாட்டீங்க இதே சமன்பாட்டுக்கு என்னன்றவரை எழுவா மாட்டீங்க சரியா என்னன்றவரை எழுவா மாட்டீங்க இதே சமன்பாட்டுக்கு என்னன்றவரை எழுவா மாட்டீங்க எப்படி செய்ய போறீங்க இதையே நீங்க பாருங்க யோசிச்சு பாருங்க ஒரே மெத்தட் தானே எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை வெரி வெரி சிம்பிள் சரியா மிக ஈஸியான பாடம் இந்த பாடம் ஈஸியா இதுக்கு அடுத்த படிக்க போற பாடத்துக்காக தான் இது சொல்லிட்டு இருக்கேன் இல்லாட்டி இதை விட்டுட்டு கூட்டல் வித்தியை நாங்க தொடங்கி இருக்கலாம் சரியா கூட்டல் வித்தியன்றது என்ன பெரிய ஒரு பாடம் தானே அதாவது அதாவது ஒரு ஃபைனல் எக்ஸாமுக்கு வர மிக முக்கியமான பாடம் தான் கூட்டல் வித்தி அப்ப இது உங்களுக்கு விளங்கினாதான் அந்த பாடத்துக்கு போகலாம்ன்ற ஒரு காரணத்துக்காக தான் நான் இந்த சின்ன பாடத்தை செஞ்சு வந்திருக்கேன் இது ஒரு பெரிய பாடமே கிடையாது அம்மா பாடல படிச்சதான் சின்ன ஒரு வித்தியாசம் மட்டும் தான் இருக்காரு ரைட்டா எந்த ஒரு எதுவுமே இல்லை அப்ப பாப்போம் என்ன மாத்தணும் ரைட்டா அடுத்த கிளாஸ்ல நான் கூட்டல் வித்தி தொடங்குறதுக்காக பாப்போம் அதுக்கு முன்னாடி நீங்க கூட்டல் வித்தி என்னன்னு படிச்சு பண்ணணும் ரைட்டா என்னன்றால் இதுக்குள்ளுக்கு இருக்க பிரேக்கெட்டுக்கு உள்ள பிரேக்கெட்டுக்கு இருக்கிற இவன் அப்ப இங்க எதுவுமே எப்பயே செய்யலாம் இப்ப நீங்க என்ன செய்யலாம் இவரை எதுவுமே செய்யலாம் அப்படியே இருக்கட்டும் இவர் என்ன செய்யறாரு சும்மா தனியா இருக்காரு பாருங்க கூட்டுப்பட்டு தனியா இருக்க முன்னு கூட்டம் அப்ப இவரையே அப்படி இஞ்சால கொண்டு வாங்க என்னது இஞ்சால சமனுக்கு இஞ்சால இவர் என்ன செய்யறாரு காலி போட போறேன் அப்ப tn சய a சமன் என்ன இருக்க போறேன் n சய 1 d n சய 1 d இப்ப உங்களுக்கு விளங்கணும் n சய 1 d என்ன செய்யும் ரெண்டுமே பக்கத்துல பெருக்கப்படுவனா இருக்க இவர் என்ன செய்யறாரு உங்களுக்கு பெருக்கப்படுவனா எந்த வித்தியாசம் பெருக்கப்படுற d என்ன செய்யறாரு இவரத்தை இந்த பிரேக்கெட்ட பெருக்குறாரு அப்ப பெருக்குற தூக்கி என்ன செய்யறீங்க பிரிங்க நேரடியா உள்ளுக்கு பெருக்கி நீங்க சுருக்கிட வேண்டிய அவசியம் இல்ல சரியா அப்புறம் உள்ளுக்கு பெருக்கி டைம் ஆகி ஏன் மாட்டாங்க அப்படியே d கொண்டு பெருக்குற d இஞ்சால என்ன செய்யறீங்க பிரிங்க அப்ப tn மைனஸ் a இங்கு என்னதான் இருக்க உங்களுக்கு d என்னது சமம் இஞ்சால n சய 1 அவ்வளவுதானே n சய 1 என்ன எழுவா மாற்ற என்னதான் எழுவா மாற்ற சொன்னது என்ன எழுவா மாற்ற சொன்னா நீங்க என்ன செய்ய போறீங்க எங்களுக்கு இந்த ஒன்று எங்களுக்கு இருக்க கூடாது இந்த ஒன்று இல்லாம போனா சரியா இல்லையா இந்த ஒன்று எங்களுக்கு தேவையில்லை இந்த ஒன்று எங்களுக்கு இல்லைன்னு சொன்னா நீங்க என்ன செய்யலாம் உங்களுக்கு என்ன எழுவாம அப்ப என்னக்கு ஒண்ணுக்கு முன்னுக்கு என்ன குறி இருக்கு மைனஸ் ஒண்ணுக்கு முன்னுக்கு மைனஸ் அப்ப மைனஸ் குறி சமனுக்கு இஞ்சால வந்து என்ன செய்யறாரு உங்களுக்கு கூட்டுப்படுவார் இந்த கன்செப்ட் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் இதெல்லாம் பேசிக் கூட்டு போடுற கழிவடுவார் கூட்டு போடுவார் பெருக்கப்படுறார் பிரிவர்றார் பெருக்கப்படுவார் இதெல்லாமே நீங்க ஏற்கனவே படிச்சது முதலே படிச்சது பேசிக்கா நீங்க சின்ன பிள்ளையில படிச்சதா
அப்ப இவரை கொண்டு இங்க என்ன செய்யணும் கூட்டி விடுங்க. அப்ப tn பாருங்க இது அப்படியே எழுதுனா tn sin a into d tn sin a into d ஓட என்ன இங்கால ஒன்று கழிவற இங்க கூட்டி விடுறேன். அப்ப சக ஒன்று சமன் உங்களுக்கு என்ன இருக்க போற என்ன இருக்க போற. அப்ப இவர் நான் என்ன உங்களுக்கான விடை இவர் தான் என்ன உங்களுக்கான விடை. அப்படி n சமன் சொல்லி போட்டு இது அப்படி அங்கால கொடுத்தாலும் பிரச்சனை கிடையாது. ரைட்டா n சமன் சொல்லி கொடுத்து இங்கால இருக்கிற அங்கால போட்டா அதுக்கு நெஞ்சல பண்ணா ஒரு பிரச்சனை இல்லை. ரைட்டானே அப்ப உங்களுக்கு இதுலயும் உங்களுக்கு தெரியும். அப்ப இந்த சமன்பாடுல என்னடா கூட்டல் விடுதிக்கு வரப்போற tn சமன் a sec n செய்யணும். இதுல உங்களுக்கு a காணச்சுன்னு சொன்னா என்ன செய்யணும் உங்களுக்கு தெரியும். எழுவா மாதிரி தெரியும். என்ன காணணும்னு சொன்னா எழுவா மாதிரி தெரிஞ்சா என்ன காணணும். d காணணும்னு சொன்னா என்ன எழுவா மாதிரி தெரிஞ்சா d காணணும். அப்ப நீங்க என்ன செய்யணும் அடுத்து போடுங்க. இந்த பாடம் உங்களுக்கு தேவையா இல்லையா? கட்டாயம் தேவை. சரியா உனக்கு என்ன கட்டாயம் இது தேவை. அதனாலதான் என்ன செய்யணும் சொன்னா இவரை எடுத்து இப்ப படிப்பிக்கிறாங்க. எழுவா மாற்றம் உங்களுக்கு தெரிஞ்சா மிச்ச கணக்கு ஈஸியா செய்யலாம். ஒரு ரீசனுக்காக தான் இந்த சின்ன பாடத்தை எடுத்து வச்சு செஞ்சு கொண்டு இருக்கான். ரைட்டா கணிதம் பண்றதே சின்ன பாடம் தான். ஈஸியான பாடம். ஏன் ஈஸியான பாடம் பண்றது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். சரி நான் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது நீங்க உங்களுக்கு. ரைட்டா ஈஸியான பாடம். அப்ப இன்னொரு எக்ஸாம்பிள பாப்போம். சரியா இப்ப ஏழுக்கு வந்தா ஏழு பிசிக்ஸ்ல ஒரு சமன்பாடு இருக்காரு அவர் இருக்கா பாப்போம். சரியா ஏழு பிசிக்ஸ்ல ஒரு சமன்பாடு இருக்கு. ரைட்டா படிப்பீங்க நீங்க ஏழுக்கு வந்த பிறகு அதாவது மேத்ஸ் படிச்சுக்கணும். பிசிக்ஸ் என்ற பாடத்துல படிப்பீங்க. ரைட்டா என்ன சொன்னா f சமன் சரியா அதாவது மூன்று சமன்பாடு. ரைட் f சமன் 1/2L over ரூட்டுக்குள்ள சரியா 2L over ரூட்டுக்குள்ள வர்க்கமூலத்துக்குள்ள t இங்கு m. சரி இவர் என்னன்னு சொல்லி அதை நான் பிறகு பார்ப்போம். இப்போ உங்களுக்கு தேவை சமன்பாடு சரியா அதாவது சிமோன் f பண்றவர் 1/2L ரூட்டுக்குள்ள t over m. இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இதை பத்தி 1/2 பிரிக்குது. இவரை இவ்வளவு என்ன செய்யுது பெருக்குது. அப்ப இதுல நீங்க என்ன எழுவாமன்னு சொல்லி கேட்டாலும் நீங்க செய்யலாம். அப்புறம் நம்ம சிம்பிளாவே என்ன சொன்னா எல்ல தான் எழுவாமன்னு சொல்றோம். நீங்க என்ன செய்யறீங்க பாப்போம் ஈஸியா சரியா எல் என்றவரை எழுவா மாட்டீங்க பாப்போம். எல் என்றவரை முதலாக எழுவா மாட்டீங்க. சரியா எல் என்றவரை எழுவா மாட்டீங்க. சரியா அதாவது இந்த கிளாஸ் முடிய உங்களுக்கு என்னோட வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வந்து சென்ட் பண்ணுவோம். ரைட்டா ஒன்றுக்கும் யோசிக்காங்க கிளாஸ் முடிய சென்ட் பண்ணுவோம். இப்ப நீங்க இந்த கிளாஸை கவனிங்க. ரைட் அப்படி இந்த ஜாயின் ஆகும் பேர் என்ன ஏற்கனவே சாட்ல போட்ட பைபிள் குரூப்ல ஜாயின் ஆயிருங்க. ரைட்டா அதுக்கு பிறகு நாங்க வாட்ஸ்அப் உங்களுக்கு சென்ட் பண்ணுவோம். எல்லாம் எழுத மாட்டீங்க. இப்ப என்ன நடக்கணும் இங்க பாருங்க. உங்களுக்கு ஏற்கனவே நான் சொன்னா இவர் என்ன செய்யறாரு எல் வந்து ரெண்டு என்ன செய்ய இங்க பெருக்கிறார். அவர்களுக்கு தேவை அளவிடுங்க. இவர் என்ன செய்யறாங்க பிரிக்கிறார். சரியா இவர் எல் வந்து பிரிக்கிறார் என்ற அர்த்தம் உங்களுக்கு விளங்குதா இல்லையா? பெருக்குப்படுவதற்கு எங்களுக்கு பிரச்சனை இல்லை. பிரிக்கிறார் விளங்குதா இல்லையா? அப்ப பிரிக்கிறவர்னால எங்களுக்கு என்ன இஞ்சால பெரும்பெறும். அப்ப பிரிக்கிறவர் இஞ்சால வந்தா இவர் என்ன செய்வார் நினைக்கிறீங்க பெருக்குவாரா இல்லையா? பிரிவர் நீங்க ரெண்டுலயே கொண்டு வந்து நீங்க பெருக்கினாலும் கொண்டுதான் தனியா எல்ல கொண்டு வந்ததுனாலும் கொண்டுதான் எல்லது மட்டும் தான் எங்களுக்கு கேட்டாங்க. எல்ல மட்டும் தான் கொண்டு வருவாங்க. பெருக்கிற எல் இங்க வந்து இங்க வந்து ஒன்றை வந்து ரெண்டுல இருந்து பிரிச்சு வந்துருக்கேன். பிரிக்கிற எல் இங்க வந்து என்ன செய்ய பெருக்க போறேன். அப்ப ஏத்தர எல் என்னதுக்கு சமனா இருக்க போறாங்க இங்க 1/2 வர்க்கமூலத்துக்குள்ள t. இப்ப பாருங்க f என்ன செய்யுது இல்ல f என்ன செய்யுது இல்ல பெருக்குது. f வந்து இல்ல பெருக்குது. பெருக்கிற f வந்து இங்க வந்து என்ன செய்யற எல்லாரும் எழுதுவா சொல்லி எழுதணும். பெருக்கிற f இங்க வந்து என்ன செய்ய போறேன் பிரிக்க போறேன். எங்க பிரிக்க போறேன் எல் எங்க கிடந்துச்சோ அதே இடத்துல வந்து இருக்க போறேன். அவ்வளவுதான் வித்தியாசம். அப்ப எல் சமன் என்ன 1/2a வர்க்கமூலத்துக்கு t ங்களே. சரி இது அப்படியே இருக்க போறேன். வர்க்கமூலத்தை t ங்களேமா அப்படியே இருக்க போறேன். ரைட்டா ஓகே தானே? ரைட் அவ்வளவுதான். இதே மாதிரி ரைட் இதை விட இன்னும் கொஞ்சம் ஈஸியா உங்களுக்கு அது ஒரு ட்ரை பண்ணுங்க. ரைட்டா அதாவது a சமன் வர்க்கமூலத்துக்கு b × c. a சமன் வர்க்கமூலத்துக்கு தெரியல a சமன் வர்க்கமூலத்துக்குள்ள b × c. a சமன் வர்க்கமூலத்துக்கு b. இங்க என்ன செய்யணும்னா b எழுத மாட்டீங்க. சரியா b என்றவரை எழுத மாட்டீங்க. a சமன் வர்க்கமூலத்துக்கு b × c. b என்றவரை எழுத மாட்டீங்க. அதுக்கு பிறகு இதுல வந்து நாங்க என்ன கணக்க பார்ப்போம்.
சரியா? பி என்றவரை எழுவா மாட்டேங்க. ரைட்டா? பி என்றவரை எழுவா மாட்டேங்க. ரைட். எப்படி செய்யப்படும் சொல்லி பார்ப்போம். இவர் தான் உங்களுக்கு தேவை. இவரை வச்சு செஞ்சு இவரை உங்களுக்கு தெரிஞ்சா மிச்சம் நிறைய கணக்கு வந்து உங்களால ஈஸியா செய்யலாம். சமன்பாடு உங்களுக்கு தெரிஞ்சு கூட செய்யாம கணக்கு செய்யாம விட்டுருவாங்க. ரீசன் வரவா மாட்டேங்காரா சரி, பத்தா மாட்டேங்காரா சரி. கணக்கு சமன்பாடு எல்லாமே தெரியும், ஆனா செய்யாம வரீங்க. ரீசன் என்ன? இவர் எழுவா மாட்டேங்குது தெரியாது. அப்ப என்னன்னு சொன்னா இதை பாருங்க, வடிவத்துக்கு இந்த பக்கம் வர்க்க மூலமா இருக்கிறார். வர்க்க மூலம்ன்ற அர்த்தம் என்னன்னு சொன்னா உங்களுக்கு அரையாமடைக்கு. அது ஏற்கனவே நீங்க சின்ன பிள்ளைல படிச்சிருக்கீங்க. வர்க்க மூலம்ன்ற அர்த்தம் என்ன உங்களுக்கு? அரையாமடைக்கு. அரையாமடுக்கு என்ன செய்யப்படும் சொன்னா இங்கால வந்தா வர்க்கமா மாறுங்க. சரியா? அப்ப நான் நோம்பு உங்களுக்கு சொல்ல போறேன்னு சொன்னா இங்க இருந்து பார்ப்போம். சரியா? அதாவது இங்கால ஏ வர்க்கம் சமன் பியா இருந்தா, இதை உங்களுக்கு சொல்றேன், அதை உங்களுக்கு பிள்ளைங்க ஏ வர்க்கம் சமன் பியா இருந்தா வர்க்கம் இங்கால போவீங்க. நீங்க என்ன சொல்லணும்னா வர்க்க மூலத்துக்கு பின்னு சொல்லி போடலாம். வர்க்க மூலத்துக்கு பின்னு சொல்லி போடலாம். சரியா? அல்லது நீங்க என்ன சொன்னா இவரும் என்னோட சமன் சொன்னா ஏ சமன் இங்க அறியாம இருக்காரு, இங்கால வந்து ஒன்றின்கள் அறியாம இருக்கு. சரி, இங்க அறியாம என்ன வர்க்கமா இருக்கிறது, இங்க ஒன்றின்கள் அறியாம, அதாவது வர்க்க மூலம் அறியாம இருக்கு. சரி, அப்ப இவர் உங்களுக்கு தெரிஞ்சா மிச்சம் எல்லாமே ஈஸியா செய்யலாம். அப்ப பாப்போம், இங்க வந்து உங்களுக்கு ஏ கணம் இருக்க, இங்க பி இருக்க. அப்ப உங்களுக்கு ஏ எழுவாம சொன்னா என்ன செய்வீங்க நினைக்கிறீங்க? ஏ எழுவாம சொன்னா இங்க மூண்டா இருக்கிற அங்கால போய் எழுவாம இருக்கிறவங்களுக்கு இங்க மூண்டா இருக்கிற அங்கால போய் ஒன்றிகள் மூட்டாம இருக்கு. அப்ப ஏ சமன் பி இந்த ஒன்றின்கள் 3. ஏ சமன் பி இந்த ஒன்றின்கள் 3. ரைட்? அப்ப இந்த ஐடியா உங்களுக்கு தெரியும். இவரை நாங்க வேற மாதிரி எழுதலாம். சரியா? அப்ப ஏ இந்த கனமா இருக்கிற ரெண்டு சேர்ல இங்க போய் ஏ எழுவாம இருக்கே, இங்க கனமா இருந்தா ஒன்றிகள் 3, இங்க 5 இருந்தா ஒன்றிகள், இங்க 100 இருந்தா ஒன்றிகள் 100. அவ்வளவுதான், எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. இங்க என்ன இருக்காரோ அதனால இந்த ஒன்றிகளா மாறும். சரி, அப்ப நான் இந்த வர்க்கம் கனமூலம் 5 இவர வந்து அதாவது நாங்க இவர வந்து நாங்க எழுதலாம். கனமூலம் இவர வந்து நான் எப்படி குறிஞ்சு கொண்டான்னு சொன்னேன். அதாவது நோக்கலாம் பாருங்க, ஏ இந்த அறியாமடி இவரை நாங்க என்ன சொல்லிட்டோம் சொன்னா வர்க்க மூலத்துக்கு ஏன்னு போறோம். நாங்க வர்க்க மூலத்துக்கு ஏன்னு சொன்னா ஏன் அறியாமடி. சரியா? இப்ப எப்ப வேணும்னு சொன்னா இதுக்கு 2 இருப்ப. சரியா? வர்க்க மூலம் என்ற ஒரே ரீசனுக்காக நாங்க இதுல 2 போடுறது கிடையாது. வர்க்க மூலம் என்ற ரீசனுக்கு வளமையா செய்யற ரீசனுக்காக. அப்ப பாருங்க, இங்க உங்களுக்கு ஏ இந்த ஒன்றின்கள் 3 சொன்னா நீங்க இங்க என்ன போடுவீங்கன்னு சொன்னா இப்படி அடையாளம் மட்டும் போட சொன்னா என்ன இங்கால இது அப்ப ஏ இந்த என்ன 3 இதுக்குள்ள 3 கொண்டு போடுவீங்க. இதுக்குள்ள 3 கொண்டு போடுவீங்க. அவ்வளவுதான் வித்தியாசம், எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. இங்க ஒன்றின்கள் 3 சொன்னா இவருடைய அர்த்தம் வந்து இவருடைய அர்த்தம் இவரை நீங்க எப்படி எழுதலாம், இவரை நீங்க எப்படி எழுதலாம். சரியா? இது உங்களுக்கு தெரிஞ்சுதானே? அப்ப இங்க அதுக்கான கேள்விக்கான விடைக்கு போவோம். அந்த கேள்விக்கான விடைக்கு போவோம். ரைட்டா? அப்ப அந்த கேள்விக்கான விடையை நாங்க செய்ய போவோம். என்ன எழுதாம சொன்னோம் எங்களுக்கு? பி எழுதாம சொன்னோம். அப்ப இங்க பாருங்க, முதல்ல இங்க வர்க்க மூலம்ன்றது என்னத்துக்கு எங்களுக்கு இருக்கான்னு சொன்னா ஃபுல்லா பி இங்க சி, இவர் பி இங்க சி என்றவர் ஃபுல்லா இருக்கு. பி இங்க சி என்றவருக்கு ஃபுல்லா இருக்கு. அப்ப ஏ சமன் என்ன இருக்கான்னு சொன்னா உங்களுக்கு பி இங்க சி இவருடைய அரையாமடுக்கு என்ன சொல்லணும் ஃபுல்லாவே இருக்க. ஃபுல்லாவே உங்களுக்கு என்ன அரையாமடுக்கு இருக்க, அதாவது பி இங்க சி ஃபுல்லாவே இருக்கு. அப்ப அரையாமடுக்கு இருக்கிறது நான் இங்க வந்து என்னென்ன மாறுன்னு சொன்னா உங்களுக்கு வர்க்கமா மாறுவார். அரையாமடுக்கு இருக்கிறவர் வர்க்கம். அப்ப ஏ இந்த வர்க்கம் உங்களுக்கு என்னத்துக்கு சமன்? பி இந்த சி சமன். பி இந்த சி க்கு சமன். ஏ இந்த அறியாமடுக்குறவங்களுக்கு என்ன சமன்? பி இந்த சி க்கு சமன். அப்ப நீ என்ன உங்களுக்கு மாத்துறது? பி என்ன எழுவா மாத்துறது? பிஎஸ்சி என்ன செய்யற? பிரிக்கிறார். பிஎஸ்சி என்ன செய்யற? பிரிக்கிறார். பிரிக்கிறவர் இங்கால என்ன செய்வார்? உங்களுக்கு பிரிக்கிறவர் இங்கால உங்களுக்கு பெருக்குவார். அப்ப ஏ வர்க்கம் தர சி சமன் உங்களுக்கு பி இருக்கு. சரி, இவரை நான் நேரடியாக சொன்னா ஏ வர்க்கம் சி சமன் பி. ஏ வர்க்கம் சி சமன் பி இருக்கு. இவ்வளவுதான், எந்த ஒரு பிரச்சனையுமே உங்களுக்கு என்ன இல்ல. அப்ப எழுவா மாற்றவங்களுக்கு என்ன ரைட், இவர்தான் மாறுவாருன்ற உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா மிச்சம் என்ன வெரி சிம்பிள். வெரி உங்களுக்கு என்ன சிம்பிள். ரைட்டா? ஈஸியா இல்லையா? ரைட், சரியா? ரைட். அப்ப பாப்போம் அடுத்து இன்னொரு கேள்விக்கு போவோம். ரைட்டா? இன்னொரு கேள்விக்கு போவோம். இன்னொரு கேள்வியோட போடுறேன் செய்யுங்க. ரைட்டா? இதுக்கு அப்புறம் என்ன சொன்னா அடுத்த காலத்துல நான் வினக்கடிக்கிற வேண்டிய அவசியம் இல்லை. ரைட்டா? அதாவது நாளைக்கு கிளாஸ் வந்து என்னன்னு சொன்னா உங்களுக்கு இருக்க போகுது. அதாவது சர்டிபிகேட் வந்து சொன்னா எல்லாருக்குமே சர்டிபிகேட் சொல்லி அந்த பைபிள் குரூப்ல இருக்க மட்டும்தான் சர்டிபிகேட் கிடைக்கும். சரி, எப்படின்னு சொன்னா இதுல உள்ள கேள்வி ரைட்டா, இந்த புத்தகத்துல உள்ள கேள்வியில நான் என்ன செய்ய முடியும்னு சொன்னா ஏதாவது ஒரு கேள்வியை நான் உங்களுக்கு போடுவேன். சரியா? அந்த கேள்வியை நான் போடுங்க. இந்த பாட சம்பந்தமான ஏதாவது ஒரு கேள்வியை நான் உங்களுக்கு
அந்த பைபர்ல உங்களுக்கு வந்து இதுல சொல்லுவேன். அப்ப நீங்க என்ன செய்யணும் அந்த நீங்க பைபர்ல ஃபர்ஸ்டா ஆன்சர் போடுறதோட என்ன செய்யணும் சரியாம போடணும். அப்ப நீங்க என்ன செய்ய போறீங்கன்னு சொன்னா பைபர்ல நீங்க போடணும்னு சொன்னா ஆன்சர் நீங்க சர்டிபிகேட் எடுக்கணும்னு சொன்னா என்ன செய்யணும்னா நீங்க ஏற்கனவே வீட்டை அந்த கல்வி செஞ்சுட்டு வரணும். அப்பதான் இதான் நம்பர் கல்வி எது போடணும்னு சொன்னா படங்களை போட்டோ எடுத்து போடுங்க, இல்லாட்டி டைப் பண்ணி போடுங்க, அது மாதிரி இருக்கும். சரியா? அப்பதான் என்ன செய்யுங்க சர்டிபிகேட். அதே மாதிரி எக்ஸாம்பிள் வச்சு ரைட்டா நீ என்ன எக்ஸாம்பிள் வச்சு நிறைய படம் ஏற்கனவே முடிச்சுட்டான் அப்படின்னு நான் திருப்பி ஏற்கனவே இப்ப முடிக்கிற பார்த்தையும் அதையும் சேர்த்து நான் எக்ஸாம் வைப்போம் பிரச்சனை வச்சு அதுல உங்களுக்கு சர்டிபிகேட் கிடைக்கும். அதுக்கு முதல்ல நீங்க என்ன செய்யுங்க பைபிள் குரூப்ல ஜாயின் ஆகிருக்கும். ரைட்டா? பைபிள் குரூப் இல்லாத ஆகணும் பிரச்சனை இதுக்கு மெசேஜ் போடுங்க, இந்த நம்பருக்கு மெசேஜ் போடுங்க. இல்லாத ஆகணும் ஏற்கனவே சட்ல இருக்கிறீங்க அப்படி இல்லாட்டி திருப்பி அதில் போடுங்க போடணும் உங்களுக்கு. சரியா? பைபிள் குரூப் போடுங்க வாட்ஸ்அப் குரூப். ஆனா ஒன்று சொன்னா பைபிள் குரூப் இருக்கிறாங்க மட்டும்தான் சர்டிபிகேட் கிளாஸ் நடக்கும். ரைட்? அப்ப பாப்போம் என்னன்னு பாப்போம். சரியா? சும்மாவே போடுவோம். b சமன் வர்க்கமூலத்துக்கு 2a இன்கள் bc. சரி, 2a இன்கள் bc. இப்ப பாப்போம் நீங்க என்ன எழுத மாதிரி சொன்னா சரியா? அதாவது b எழுவா மாட்டீங்க, b என்ற எழுவா மாட்டீங்க. அதாவது இந்த b சமன் 2a சும்மா நான் போட்டுருக்கேன் சரியா? சமமா கிடையாது உங்களுக்கு என்ன ஏதோ ஒரு பாடத்துல இது இல்ல. 2a இன்கள் bc. அப்புறம் பாப்போம் என்ன செய்யுங்க பாப்போம். இந்த b எழுவா மாட்டேன் கொஞ்சம் டைம் தான். சரி, அந்த b எழுவா மாட்டேன் ட்ரை பண்ணுங்க. அப்ப பாருங்க என்ன நடக்க போகுது சொன்னா இங்க பாருங்க இந்த வர்க்கமூலம் வரைக்கும் இருக்காங்களுக்கு ஃபுல்லாவே இருக்கேன் ஃபுல்லாவே எங்களுக்கு வர்க்கமூலம் இருக்கு. அப்ப b சமன் என்ன நீங்க போட்டுக்கணும் எப்படி வர்க்கமூலத்தை கொண்டு ஞானம் வர்க்கமா பண்ணாலும் சரி இல்ல நீங்க இப்படிதான் மாற்றி செய்யறீங்களா பிரச்சனை இல்லை. என்னது அர்த்தம் இருக்கு? அரையாமடுக்கின்ற ஜீவன் இஞ்சால போன என்னவா மாறப்படுறவங்களுக்கு வர்க்கமா மாறுறாரு. அது உங்களுக்கு தெரியுதானே? வர்க்கமா மாறுறாரு. அப்ப அரையாமடுக்கு இஞ்சால கொண்டு போடுறேன் என்ன உங்களுக்கு சரியா? b வர்க்கம் சமன் என்னது 2a இன்கள் bc. 2a இன்கள் bc. b வர்க்கம் சமன் 2a. இப்போ b தானே உங்களுக்கு தேவை. b என்ன செய்யுது? இவ்வளவு பிரிக்கிற இவரை பெருக்கிறவரை விடுங்க, அது இருக்கட்டும். சரியா? அப்ப என்ன செய்யறாரு இவர் என்ன செய்யுது? பிரிக்கிறவர் என்ன செய்யற இங்க வந்து பெருக்குவார், பெருக்குவார். அப்ப b வர்க்கம் இன்டு என்ன உங்களுக்கு b என்னது சமன் 2a இன்கள் c க்கு சமன். 2a இன்கள் c க்கு சமம். இதோமா இல்லையா? தெரியுமா இல்லையா? பாருங்க இவர வந்து பிரிக்கிறார். பிரிக்கிறார் என்ன செய்யறது? பெருக்கப்படுறேன். இப்ப யோசிங்க எங்களுக்கு என்ன b தான் எழுவ மாதிரி சொல்லுவேன். அப்ப b வர்க்கம் எனக்கு இருக்க கூடாது. b எழுவ மாதிரி சொன்னா b வர்க்கம் எனக்கு இருக்க கூடாது. அப்ப இருக்க கூடாது b வர்க்கம் என்ன செய்ய போறீங்க? கொண்டு போய் அங்க கொண்டு போய் தள்ளி பிரிங்க. என்ன செய்வீங்க? இங்க பாருங்க இங்க இருந்த அந்த b இவர் என்ன செய்வார்? திருப்பி அதே இடத்துக்கு போயிட்டு போறாரு. அவ்வளவுதான் வித்தியாசம். அதே இடத்துக்கு திருப்பி போகும். அப்ப என்ன செய்றீங்க? b சமன் ரைட்டா? b சமன் என்னவா இருக்க போறாரு உங்களுக்கு 2a இன்கள் பெருக்கிற b வர்க்கம் எது பிரிக்க போறாரு? b வர்க்கம் c. சரியா? b வர்க்கம் c. ரைட், ஓகே தானே? அப்ப உங்களுக்கு என்ன இந்த பாடம் பத்தி கிளியர் ஃபுல்லாவே உங்களுக்கு இந்த பாடம் பத்தி கிளியர் இருக்கும். சரியா? இந்த பாடத்தை பத்தி என்ன உங்களுக்கு ஃபுல்லாவே கிளியரா இருக்கும். ரைட்டா? அப்ப என்ன கேள்வி இன்னைக்கு கேட்டா நீங்க என்ன செய்யணும்? டக்குன்னு சொல்லி என்ன செய்யலாம்? செஞ்சு போடலாம். இவர் உங்களுக்கு தெரிஞ்சா மிச்சம் என்ன செய்யலாம்? அப்ப டக்குன்னு என்ன செய்யணும்னா ஒரு கேள்வி போடுறோம். சரி, இந்த சூத்திரங்களை பயன்படுத்தி நாங்க என்ன கொஞ்சம் செய்ய வேண்டியிருக்க போறேன். அது வந்து அடுத்த கேள்வி போகும். சரி, ஒரு கேள்வி நார்மலா இன்னொரு கேள்வி போட்டுட்டு இப்ப 2 3 வந்தா என்ன செய்யலாம்னு சொல்லி பார்ப்போம். அப்ப அவரையும் வச்சு பார்த்துட்டு ஒருக்கா கொண்டு போவோம் மற்றது. சரி, இதுக்கான வீடியோ வந்து நான் யூடியூப்ல போடுவோம். சரி, தனித்தனியா உங்களுக்கு ஏதாவது கனெக்ஷன் பிரச்சனை வந்து லீவாகி போனீங்கன்னு சொன்னா ஏன்னா அதாவது ஸ்டடி வித் பிஎல்ஏ கூட தொழில் சரியா? தொழில்னு சொல்லி நான் உங்களுக்கு யூடியூப் லிங்க் போடுவேன். ஏற்கனவே போட்டு நினைக்கிறேன் குரூப்ல. அப்படி இல்லைன்னு சொன்னா நீங்க என்ன செய்றீங்க? ஸ்டடி வித் பிஎல்ஏ குரூப்ல இல்லாட்டி தொழில் யூடியூப் குரூப்ல நீங்க என்ன செய்யறாங்க பார்த்து கொள்ளலாம். சரியா? இது பற்றிய ஃபுல்லா வீடியோ அங்க வந்து இருக்கும். சரியா? அப்படியா இருக்கும். அப்ப போடுவோம். சரியா? அதாவது AB
× C சமன் வர்க்கமூலத்துக்குள்ள PQ × R. சரியா? இது சக அங்கால சக வெளியால சக வர்க்கமூலத்துக்கு T. ரைட்டா? என்னது AB × C வர்க்கமூலத்துக்குள்ள PQ × R சக வர்க்கமூலத்துக்கு T. வர்க்கமூலத்துக்கு சரியா தெரியல பாருங்க. வர்க்கமூலத்துக்கு சரி அடுத்த கிளாஸ் வந்து நான் சேஞ்ச் பண்ணி கொள்ளுவேன். போர்டியா தெரியும். வர்க்கமூலத்துக்குள்ள T. வர்க்கமூலத்துக்கு இப்ப என்ன எழுதுவா மாதிரி சொன்னா நீங்க P எழுதுவா மாதிரி. P எழுதுவா மாதிரி எழுது. P என்ற எழுதுவா மாதிரி எடுக்க போறீங்க. ஸ்டார்டிங்ல என்ன சொன்னனோ அதை ஞாபகத்துல வச்சுக்கொள்ளு. சரியா? P என்ற எழுதுவா மாதிரி சொன்னா என்ன முதலாவது செய்யணும்னு சொல்லி படிவா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ரைட்டா? AB × C இருக்க போற இந்த PQ × R பிளஸ் வர்க்கமூலத்துக்கு T. எங்களுக்கு P மட்டும் தான் எங்களுக்கு தேவை. P என்ற எழுதுவா மாதிரி எடுக்க போறீங்க. சரி, P என்ற எழுதுவா மாதிரி எடுங்க. சரி, நிறைய ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ஸ்கூல் குரூப்ல நிறைய பேர் உங்களுக்கு இருக்கும். கட்டாயமா ஸ்கூல் குரூப்ல நீங்களே ஷேர் பண்ணி கொடுங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து இன்றைக்கு வந்து பின்னேரம் வந்து அதாவது இதே லிங்க் இதே பாஸ்வேர்ட்ல உங்களுக்கு பின்னேரம் வந்து என்ன வரலாறு கிளாஸ் இருக்கு. என்ன அதை பத்தி நான் உங்களுக்கு போட்டுருக்கேன் குரூப்ல. இதே பாஸ்வேர்ட் ஐடியில தான் வரலாறு நடக்கும். அதே மாதிரி எங்களுக்கு என்னது விஞ்ஞானமும் நடக்கும். சரியா? இப்ப இன்றைக்கு வரலாறு இருக்கு, இன்றைக்கு விஞ்ஞானம் இல்ல. வரலாறு இன்றைக்கு எத்தனை மணிக்கு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா இன்னைக்கு வரலாறு வந்து எத்தனை மணிக்கு சொன்னா உங்களுக்கு சரி போகுது. ரைட், ஓகே. இன்னைக்கு வரலாறு வந்து டைம் வந்து 6 மணிக்கு. சரியா? இதே பாஸ்வேர்ட் ஐடியில 6 மணில இருந்து 7 மணி வரைக்கும் நடக்கும் வரலாறு. டீச்சர் படிப்பா. அதாவது டாக்டர். சரியா? டாக்டர் வந்து உங்களுக்கு கிளாஸ் எடுக்க போறா 6 to 7 வரை. சரி, அந்த கிளாஸ் வந்து சனி ஞாயிறு புதன்கிழமை இருக்கும். சனி ஞாயிறு புதன்கிழமை இருக்கும். 6 to 7 வரைக்கும் இருக்கும். இதே பாஸ்வேர்ட் ஐடி. சரி, இதே பாஸ்வேர்ட் ஐடியில இருக்கும். 6 to 7. அதுக்கு வந்து எங்களுக்கு அதுக்கு வந்து இதே பாஸ்வேர்ட் ஐடின்னு சொன்னா யோசிச்சு பண்ணுங்க. அதுக்கு வந்து யார் எங்களுக்கு உதவி செய்யணும்? தொழில் தான் என்ன செய்யணும்? உதவி செஞ்சு வந்துருக்கணும். சரியா? தொழில் தேடி பாருங்க. இருக்குது, தேடி பார்த்து தெரிஞ்சு கொடுங்க. சரியா? அதுக்கு உதவி செய்யறாங்க எங்களுக்கு தொழிற்கல்முனை, தொழிற்கல்வித்துறை. சரியா? பெரும்பாலான கல்வி சார்ந்த அவங்களுக்கு ஏதாவது என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் கல்வி சார்ந்த அவங்களுக்கு ஏதாவது இருந்தாலும் அதுல நீங்க என்ன செய்யலாம்? தொடர்பு கொண்டு காட்சி கொள்ளுங்க. எந்த உதவியும் உங்களுக்கு செய்யறதுக்கு தயாரா இருக்காங்க. இந்த நேரம் நீங்க கால் பண்ணி பண்ணலாம் அவங்களுக்கு. சரி, அவருடைய பேச்சிலேயே எல்லாமே இருக்கு. எல்லா டீடைல்ஸும் அவருடைய பேச்சிலே இருக்கு. பேச்சு போய் பாருங்க இருக்கும். சரியா? தொழிற்கல்வித்துறை இல்லையா சொன்னா குரூப்ல ஷேர் பண்ணணும். அதை பார்த்துக்கணும். ரைட், அப்ப என்ன செய்வீங்க? P எழுதுவா இருப்பீங்க. P எழுதுவா மாதிரி போறீங்கன்னு சொன்னா என்னன்னு சொன்னா இப்ப பாருங்க, இவரோட T இங்க சும்மா இருக்கு. கூட்டுப்படுற T எவ்வளவு இவருக்கு எதுவுமே நீங்க செய்யாங்க. போய் கூட்டுப்படுற T மட்டும் இஞ்சால கொண்டு கழியுங்க. கூட்டுப்படுற T அதாவது வர்க்கமூலத்துக்கு T இஞ்சால கொண்டு கழியுங்க. அப்ப ABC அப்படியே கொண்டு வாங்க. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. கூட்டுப்படுற என்ன செய்ய வந்து சமைக்கிஞ்சால கழிவட ரெண்டு கன்செப்ட் போல இருக்கணும். சக வர்க்கமூலத்துக்குள்ள T சமன் வர்க்கமூலத்துக்குள்ள PQ × R. இப்ப உங்களுக்கு ஐடியா வரும். நீங்க என்ன செய்யணும்? வர்க்கமூலம்ன்றவ இஞ்சால வந்தா இந்த வர்க்கமா மாறப்போற. அரையாமடுக்கு இஞ்சால வந்தா இந்த உங்களுக்கு வர்க்கமா மாறப்போற. அப்ப எங்க வர்க்கமா மாறப்போறான்னு சொன்னா உங்களுக்கு வெறும் ஃபுல்லாவே தான் வருவேன். சரியா? நீங்க எடுத்துக்கொண்டு தனியா ஒன்றுக்கு மட்டும் போடலாம். இவருக்கு மட்டும் வர்க்கம் போடலாம் கிடையாது. இவருக்கு மட்டும் வர்க்கம் போடலாம் கிடையாது. அப்ப இது பாருங்க உங்களுக்கு எப்படி இருக்குன்னா A சக B சமன் இவன் வர்க்கமூலத்துக்கு C என்று வச்சுக்கோங்க. இவர் நாங்க என்ன செய்யணும்? வர்க்கமூலத்துக்கு வந்து தனியா A வர்க்கம் சக B வர்க்கம் சமன் C ன்னு சொல்லி கொடுக்கலாது. சரியா? இல்லாட்டி தனியா C வர்க்கமூலத்தை எடுத்துக்கொண்டு A வர்க்கம் சக B சமன் C ன்னு சொல்லி கொடுக்கலாது. தனியா A சக B வர்க்கம் சக C ன்னு சொல்லி கொடுக்கலாது. அப்ப உங்களுக்கு என்ன தெரியும்னு சொன்னா ஃபுல்லா நீங்க என்ன சொன்னா பிரேக்கெட் பண்ணி தான் போடணும். ஃபுல்லா பிரேக்கெட் பண்ணி தான் போட போறீங்க. அப்ப என்ன செய்யணும்னு சொன்னா இவ்வளவுக்கு ஃபுல்லாவே நான் பிரேக்கெட் எடுத்து போட்டு AB × C சக வர்க்கமூலம் T இவ்வளவுக்கு நான் ஃபுல்லா பிரேக்கெட் எடுத்து வர்க்கமூலம் அப்படி அரையாமடுக்கு சொல்லி நீங்க போடணும்னு தெரியல. வர்க்கமூலம் இஞ்சால வந்தா வர்க்கமா மாறப்போறேன். இப்ப பாருங்க PQR. ரைட், ஓகே தானே? PQR. அப்ப வர்க்க இஞ்சாலோட தெரியுது. உங்களுக்கு என்ன தேவை? P தேவை. என்ன செய்யுது? ஆறுங்க பிரிக்குது. பிரிக்கிறார் இஞ்சால என்ன செய்யறாரு நினைக்கிறீங்க? அப்படி அவட சமன்பாட்டை
பிரிக்கிற ஆறு இந்தியாவில் என்ன செய்வாருன்னு சொன்னா அவ்வளவு சமன்பாட்டையும் பெருக்குவார். அவ்வளவு சமன்பாட்டையும் பெருக்க போறேன். அப்ப என்ன செய்யணும்னு சொன்னா ஏ பிங்கள் சி சக வர்க்கமூலம் டி இவன் வர்க்கம் சமன் பிரிக்கிற ஆற கொண்டு பெருக்கிற நீங்க. அப்ப என்ன ஆர் சமன் என்ன இருக்க இந்த பி கியூ தனிய பி கியூ ரைட் தனிய பி கியூ. அப்ப இனி பாருங்க இதுதான் உங்களுக்கு தேவை. கியூ என்ன செய்யுது பிய கியூ என்ன செய்யுது பிய பெருக்கிற என்ன செய்யறாங்க பிரிக்க போற பெருக்கிற. அப்ப ஏ பிங்கள் சி சக வர்க்கமூலம் டி இன் கீழ் வர்க்கமூலம் ஆர் இவ்வளத்தின் கீழ் என்னது கியூ சமன் பியா இருக்க போற ரைட்டா. ஓகே தானே? அதாவது இந்த பெருக்கிற கியூ வந்து ஞாபகம் பிரிக்க போறேன். அவ்வளவுதான் வித்தியாசம். சரி, அதாவது ஏ சக பி ஏ பிங்கள் சி சக வர்க்கமூலம் டி முழுவதும் இந்த வர்க்கம் பிரிக்கிற ஆரஞ்சு பெருக்கினாங்க. பெருக்கிற கியூ வந்து இங்க பிரிக்க போறேன். சிம்பிள். சரியா? சிம்பிள். இவ்வளவு தெரிஞ்ச உனக்கு உனக்கு தெரியும்னு சொன்னான். இவ்வளவு உனக்கு தெரியும்னு சரி. இப்ப பாக்க கட்டாயம் உனக்கு ரைட் நான் விளங்கப்படுத்த உனக்கு கட்டாயம் செம்ம ஈஸியா தான் இருக்கு. பாதை விட்டு உனக்கு சரியா சரியா செம்ம ஈஸியா தான் உனக்கு இருக்க போறேன். என்ன நடக்க போறது உனக்கு தெரியுது சரியா. ஆனா நீ என்ன செய்யணும் சொன்னா இப்படியே நீ விட்டியன்னு சொன்னா கட்டாயம் என்ன உனக்கு தெரிஞ்சா இப்படியே விட்டுன்னு சொன்னா கட்டாயம் உனக்கு விட்டு போயிடும். அப்ப நீ கிடக்கிற கேள்வி எல்லாமே செஞ்சு முடி. அடுத்த சர்டிபிகேட் கிளாஸுக்கு ஆர் ஃபர்ஸ்ட் ஆன்சர் போறான்னு சொல்லி பார்க்கலாம். ரைட்டா? ரைட். அப்ப போவோம் அடுத்ததுக்கு முக்கியமான இதுல ஒன்று சரியா. அதாவது சமன்பாட்டை வச்சு பிரதியிட்டு எடுக்க முடியும். அதாவது அடுத்த பாடம் படிக்க முதலே அதை பற்றி அறிவோட போகும். ரைட்டா? அப்ப உங்களுக்கு சமன்பாடு தர போறேன். நானே ஒரு சமன்பாடு தர போறேன். அதுக்கு நானே கொஞ்சம் பெருமானம் தர போறேன். அதுக்கு நீங்க இப்படி எடுக்க போறீங்க சரியா. சமன்பாடு கொஞ்சம் தர போறேன். அதுக்கு நானே உங்களுக்கு கொஞ்சம் இது சமன்பாடு சொல்லி உங்களுக்கு விடையும் தர போறேன். அதுக்கான விடையை நீங்க எடுக்க போறீங்க சரியா. இது ஈஸியா இருக்கு. சும்மா சின்ன பிள்ளைங்க விளையாடு. அப்ப பாப்போம் என்ன சொன்னா வர்க்கமனாக சும்மா நோவலா இதுலயே போட்டுருப்பாங்க. பி சமன் யூ சக இதுலயே போடுவோம் சரியா. பி சமன் யூ சக என்னதுக்கான சமன்பாடு தெரியுதானே உங்களுக்கு. அதாவது சயின்ஸ்ல தெரியுதானே. அதாவது பி என்றது இறுதி வேகம், யூ என்றது ஆரம்ப வேகம், ஏ என்றது ஆரம்பிடுவன், டி என்றது நேரம் சரியா. என்ன கேட்டாலும் ஆரம்பத்துல கேட்டா காணிங்க, யூ ஆரம்ப வேகம் கேட்டா காணிங்க, பி கேட்டா காணிங்க, டி கேட்டா காணிங்க. அதாவது டி காணும் சொன்னா இது மூணு தெரிஞ்சா காணிங்க, ஜூ காணும் சொன்னா வேற வேற மூணு தெரிஞ்சா காணிங்க ரைட். இது நம்மளுக்கு சயின்ஸ் சமன்பாடு நேர்மடியான சமன்பாடு பி சமன் யூ சக ஏடி ரைட்டா. அப்ப பாருங்க பி சமன் யூ சக ஏடில போட்டீங்கன்னா என்ன செய்யணும் அவங்களுக்கு தரப்படும். இப்ப ஏ என்ன உங்களுக்கு தேவைப்படுறேன்னு சொன்னா இறுதி வேகம் தான் உங்களுக்கு ஒரு 60 இறுதி வேகம் 60 தான் சரியா. இப்ப மீட்டர் செகண்ட் மைனஸ் எல்லாம் தெரியாது. அது வந்து உங்களுக்கு என்ன மீட்டர் செகண்ட் மைனஸ் எல்லாம் தெரியாது. அது நீங்க போட்டு செய்யுங்க. இப்ப உங்களுக்கு பி என்ன பெருமானம் தான் கிடையாது பெருமானம் ரைட்டா. யூ என்றது என்ன உங்களுக்கு ஒரு 20 தான். டி என்றது உங்களுக்கு ஒரு 4 தான். டி என்ன உங்களுக்கு 4 தான். அப்ப நீங்க என்னத்தை காண போறீங்க உங்களுக்கு பேர் பண்ணணும். ஏ காண முடியும் சரியா. ஏ காண போறீங்க. இதுல கொண்டு டக்கு கிரெடிட் போட்டு சுருக்கினாலும் சரி, இல்ல நீங்க எழுவா மாற்றி செஞ்சாலும் சரி. அப்ப நீங்க எழுவா மாற்றி செய்யுங்க. இல்ல விரும்பினா ஈஸியா இருக்குன்னு என்ன எழுவா மாற்றி செய்யுங்க. சம்டைம் நீங்க எழுவா மாற்றத்துல பிழை விட்டீங்களோ போயிருங்க. அப்ப நீங்க என்ன செய்யணும் நேரடியா கிரெடிட் போட்டு அதுக்கு பிறகு நீங்க எழுவா மாற்றி செய்யணும். எழுவா மாற்றி தான் செய்ய போறீங்க. அதுக்கு பிறகு செய்யணும் சரியா. அப்ப டக்குன்னு போடுங்க பாப்போம். நான் பிரேட போறேன். நான் பிரேட போறேன். நீங்க பிரேட் கட்டாயம் தெரியும் சரியா. ஈஸியான தானே கட்டாயம் செஞ்சிருப்பீங்க எல்லாருமே. செஞ்சிருக்கோம் சரியா. செஞ்சிருக்காங்க பண்றாங்க ரைட். பிரேகம் பி என்ற என்ன உங்களுக்கு 60, யூ என்றது 20, டி என்றது 4. அப்படி கொண்டே போடுமா சரி. அதுக்கு நேரம் அதை கொண்டே போடுங்க. அப்ப பிக்கு நேரம் 60, பிக்கு நேரம் 60 சமன் யூக்கு என்ன 20, யூ வந்து 20 சக ஏ தெரியுமா. ஏ தெரியாது. ஏ தெரியாது அப்படியே போடுங்க. ஏ என்ன செய்து டீய பெருக்கிறார் அது தெரியுதானே உங்களுக்கு. ஏ என்ன செய்து டீய பெருக்கிறார் அது தெரியுது. அப்ப பெருக்கிறான்னு சொன்னா ஏ தர 4, ஏ தர 4, ஏ தர 4. இப்ப என்ன செய்ய போறீங்க பழமையா செஞ்ச மாதிரி கூட்டுப்பறை 25 என்ன செய்ய போற கழிவிட. கூட்டுப்பறை 25 கழிவிட்டா என்ன நடக்க போகுது 60 ல 20 நேரடியா போட்டா இந்த கழிச்சு காட்டுறது நமக்கு சின்ன பிள்ளை தானே. 60 20 போனா 40 சமன் ஏ தர 4.
பெருக்கிற நாள் இங்க வந்து என்ன செய்யும் பிரிக்கும் பெருக்கிற நாள் இங்க என்ன செய்ய போற பிரிக்க போற அப்ப 40 × 4 சமன் a அப்ப என்ன உங்களுக்கு இல்ல ஏய் 40 பிரிக்கிறதே தானே நீ பிரிக்கிறதா சொல்லி காட்டி வந்துக்கிறா a சமன் 10 a சமன் 10 என்னடா இந்த அளவுல இஞ்சால பக்கம் போட்டு வந்தது இப்ப இஞ்சால பக்கம் a சமன் 10 போடு எப்படி போலாம்னு இஞ்சால பக்கம் சமன்னு சொன்னா ரெண்டு பேரும் சமம் தான் நம்ம சொன்னா இஞ்சால பக்கம் போடுறதா நல்ல போடுறதா சமம் அதை நீங்க மாத்தி போட்டாலும் எந்த பிரச்சனையும் கிடையாது ரைட்டா மாத்தி போடுறதா குறியா அதே குறியோட சேர்த்து போட்டு போடுங்க ரைட்டா ரைட் அப்ப a சமன் என்ன உங்களுக்கு 10 சரியா அடுத்த கணக்கு போ கொஞ்சம் இறுக்கமா போடும் கொஞ்சம் இறுக்கமா ஒரு கணக்கு சரியா கொஞ்சம் இறுக்கமா கணக்கு இருக்க கிடையாது கொஞ்சமா இருக்கு அதாவது அடுத்து என்ன சயின்ஸ் உள்ள அதே சாப்பாடே போடும் s சமன் அதாவது இடப்பெயர்ச்சி s சமன் ut plus cos a t வர்க்கம் cos a t வர்க்கம் சரியா அப்ப உங்களுக்கு இந்த சமன்பாடு வரை ஏற்கனவே நம்ம சயின்ஸ் சொல்லி கொடுப்போம் இந்த சமன்பாடு இடப்பெயர்ச்சி சமன் என்னுடைய இடப்பெயர்ச்சி தான் இது ஆரம்ப வேகம் இது நேரம் இவ்வளவு நேரம் பயணித்திருக்காங்க இது வந்து 6 மணி அல்ல அமர்ந்து சொன்னா மைனஸ் பண்ணுவீங்க 6 சொன்னா பிளஸ் பண்ணுவீங்க t ன்னு சொன்னா என்ன வருது நேரத்தை பார்க்கணும் சரி இந்த சமன்பாடு உங்களுக்கு ஞாபகம் கூட எனக்கு தெரியும் ஏன்னா இதை வச்சு நீங்க நிறைய கணக்கு செஞ்சிருப்பீங்க தெரியும் அப்ப நீங்க என்ன கல்வி கலந்து செய்வீங்க எனக்கு தெரியும் அப்ப இங்க என்ன கேட்கணும் திருப்பி போடுங்க சரியா t தான் உங்களுக்கு கேட்கணும் முதல்ல இந்த t ஒரு எழுவ மாட்டேங்கிறத பாப்போமா சாரி t எழுவ ரெண்டு இடம் இருக்குது அப்ப எழுவ மாட்ட கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அப்ப அவர் இருக்கட்டும் சரி ரெண்டு இடத்துல இருக்கீங்க கொஞ்சம் சிக்கப்படுங்க அப்ப எப்படி உங்களுக்கு பெரும்பாலும் மாட்டேன் ரெண்டு இடத்துல இருக்கீங்க t எழுவ மாட்டேன் தர மாட்டேன் கொடுக்கலாம் சரியா ரைட் அப்ப பாப்போம் என்ன தடவை மாட்டேன்னு சொன்னா a காணும் a எழுவ மாட்டேங்க ஒருக்க எழுவ மாட்டீங்க அதுக்கு பிறகு நாங்க சமன்பாடு உங்களுக்கு பெருமானத்தை தாரு போட்டுடுங்க இது எழுவ மாட்டேன் உங்களுக்கு தெரியுமா பாப்போம் சரி எழுவ மாட்டேங்க பாப்போம் பார்த்துட்டு மிச்சத்துக்கு போ சரியா பார்த்துட்டு போ s சமன் ut plus cos a அதாவது ஒன்னிங்கள் ரெண்டு அரை at வர்க்கம் அரை at வர்க்கம் சரியா இதே லிங்க் பாஸ்வேர்ட்ல நான் 6 மணிக்கு வந்து சரியா ஜாயின் ஆகுங்க டைம் லேட் ஆயிட்டு இருக்கேன் 6 மணிக்கு வந்து சரியா ஜாயின் ஆகுங்க 7 மணிக்கு உங்களுக்கு கிளாஸ் முடிக்கப்படும் சரியா வரலாறு பாடம் 10 மாதம் சேர்ந்து நீங்க ஜாயின் ஆகலாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு என்ன தெரியாம இருக்கு ஷேர் பண்ணுங்க தயவு செய்து ஷேர் பண்ணா விட்டுறாங்க ஏன்னா அவங்களும் என்ன பிரியோசன பாட்டு இப்படியான ஃப்ரீ கிளாஸ்ல போயிட்டு உங்களுக்காக என்ன தொழில் வந்து உங்களுக்கு உதவி செஞ்சிருக்காங்க அப்ப நிறைய பேர் என்ன அதனால பிரியோசன போடணும் சரியா நீங்க என்ன செய்றீங்க அதுக்கு நீங்க தான் உதவி செய்யணும் ரைட்டா அப்ப பாப்போம் செஞ்சிட்டீங்க ஏ எழுவாம இல்ல செஞ்சு பாப்போம் என்னோட என்ன நடக்க போறோம்னு சொன்னா ut plus cos at வர்க்கம் ஏ இங்க இவரோட இருக்கு a ஓட இருக்கறவங்க ஒண்ணுமே செய்யாங்க அப்படியே வைங்க a ஓட இருக்கற எதுவுமே செய்யாங்க அப்ப இந்த பாருங்க ut என்றது அது வெறும் ஒரு கிடையாது என்ன செய்யறது ஒரு சாக கூட்டு பாருங்க என்ன செய்ய போறீங்க வந்து காடி பண்ண போறேன் அப்ப s minus ut சமன் cos a t வர்க்கம் சரியா பாருங்க cos a t வர்க்கம் இங்க பாருங்க ஒன்று a என்ன செய்யுது பெருக்குது t பெருக்குது t வர்க்கம் பெருக்குது ரெண்டு என்ன செய்யுது வர பிரிக்கிறார் அப்ப a தான் உங்களுக்கு மட்டும் பிரிக்கிற ரெண்டு இங்க வந்து என்ன செய்ய வராங்க உங்களுக்கு பெருக்கு வர இல்லையா அப்ப பெருக்கேக்கு தனியா இவர மட்டும் சில என்ன செய்ய வேணும்னா ரெண்டு கொண்டு இங்க பிறகு 2s ன்னு போடுறீங்க 2s - ut ன்னு போடுறீங்க கட்டாயம் இந்த பிளவுகளுக்கு வாரது சரி என்ன செய்றீங்க ரெண்டு கொண்டு பெருக்கி 2s - ut ன்னு சொல்லி போட்டு விடுறீங்க அப்ப 2s - ut ன்னு போட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு என்ன புரியல அப்ப நீங்க என்ன உங்களுக்கு பிளவும் இந்த ரெண்டுன்றவர் விவடத்தையுமே பெருக்கணும் சொல்லி பிளவும் விவடத்தையுமே பெருக்கணும் அப்ப 2 மடங்கு s - ut சமன் at வர்க்கம் s - ut சமன் at வர்க்கம் இப்ப என்ன உங்களுக்கு a தான் எழுத மாட்டீங்க t வர்க்கம் என்ன செய்யுது t வர்க்கமா இருக்கணும் பிறகு இங்க வந்து வர்க்கம் அவசியம் கிடையாது a தான் உங்களுக்கு கேட்டவன் அவ பெருக்கிற t வர்க்கம் இங்க என்ன செய்ய போற பிரிக்க போற பெருக்கிற t வர்க்கம் இங்க வந்து பிரிக்க போற அப்ப 2 என்ன s - ut க்கு t வர்க்கம் என்ன சமன் a க்கு சமன் t வர்க்கம் a க்கு சமன் ஓகேயா
2 s minus 2t சமன் t வர்க்கத்தில் s minus 2t இங்கு t வர்க்கம் சமன் a ஆ இருக்க போகுது. ரைட் தானே? ஓகே தானே? சரியா? ரைட். அப்ப இந்த பாடம் வந்து நமக்கு ஈஸியா நிறைய வருது. ரைட். இது பத்தி மேலதிக கணக்குகள் நீங்க என்ன செய்யலாம்? வீட்ல இருந்து ட்ரை பண்ணலாம். சரியா? வீட்ல இருந்து பெரும்பாலும் இது ஃபுல்லாவே நம்மளுக்கான கணக்கு வந்து என்ன முடியுது. ரைட். ஓகே. அடுத்து வந்து பிள்ளைங்க சொல்லி என்ன லைக் கொடுத்துக்காங்க. ரைட். ஓகே. ரைட். குட். சரி, அப்படி பிள்ளைங்க தானே இது பத்தி கணக்கு ஃபுல்லா நீங்க என்ன செய்யுங்க. அடுத்த கிளாஸ் நாளைக்கு வந்து என்ன வகுப்பு ஓபன் விடப்படும். ஏதாவது பேசி டக்குன்னு சொல்லுவோம். டக்குன்னு போறீங்க இப்படியே. அவ்வளவுதான். ரைட்டா? அப்ப 500 பேருக்கு நம்மளுக்கு போட்டி இருக்கு. 500 பேருக்கு நம்மளுக்கு போட்டி இருக்க போறேன். அப்ப அதுல வந்து யார் பெஸ்டா வாங்கி சொல்லி பார்ப்போம். பெஸ்டாவும் ஃபர்ஸ்ட் என்ன சரியான ஆன்சராகவும் போடுவோம். சரியா? இந்த பாடத்துக்குள்ளேயே உங்களோட புக்ல இருந்தா கேட்பேன். ரைட்டா? எப்படியே சொல்லி போட்டோம். புக்ல இருந்தா கேள்வி போடுவேன். அந்த கேள்விக்கு நீங்க இப்படியே சொல்லுவீங்க. ரைட். ஓகே. அப்ப இதுல என்ன சொல்ல உங்களுக்கு அப்ப இந்த இதே சமன்பாடுல சரி ஞாபகம் வச்சுக்கோங்க. s சமன் ut plus cos at வர்க்கம். அப்ப உங்களுக்கு இப்போ வந்து நான் என்ன ஏகேவா வரைக்கும் ஒரு ட்ரேட் ஆன் போங்க. உங்களுக்கு a தான் u உங்களுக்கு கேக்குது. ரைட். s தான் உங்களுக்கு. s வந்து 100. s வந்து 100. t வந்து 2. s வந்து 100. t வந்து 2. a வந்து 10. a வந்து 10. அப்ப u ஒருக்கா காணுங்க. s வந்து 100. சரியா? t வந்து 2. a வந்து 10. u காணுங்க. s2 s வந்து 100. t 2. a 10. u என்ன? ரைட்டா? காணுங்க. டக்குனு காணுங்க. கண்டாங்க ஒரு லைக் கொடுங்க. ரைட். கண்டாங்க. அதுக்கு லைக் கொடுத்துட்டீங்க. ரைட்டா? அடுத்து ஸ்பீடா இருக்கு. ரைட். அப்ப நான் நினைக்கிறேன் அடுத்த கிளாஸ்ல வந்து அவங்க எல்லாம் நான் நினைக்கிறேன் அந்த சர்டிபிகேட்டுக்காக தான் இருக்கும் நினைக்கிறேன். ரைட்டா? பிரதியிட ஒரு பிரச்சனையும் இல்ல. பிரதியிடுங்க. அதுக்கு நேரம் அதை கொண்டு பிரதியிடுங்க. அவ்வளவுதான் வித்தியாசம். எந்த ஒரு பிரச்சனையும் உங்களுக்கு கிடையாது. அது அதுக்கு நேரம் பிரதியிட்டு சுருக்க வேண்டிய வித்தியாசம். விட தண்ட வாடி வந்து ரைட். அப்ப பிரதியிடுங்க. s வந்து என்ன உங்களுக்கு கொண்டு பிரதியிடுற 100 சமன் u வந்து என்ன உங்களுக்கு தெரியாது. அப்ப u உடைய வச்சுக்கோங்க. u தர t க்கு பதிலா என்ன உங்களுக்கு 2. t க்கு பதிலா 2 சக சரியா தெரியுதானே? தெரியாடி பாருங்க. சக சொல்லிக்கே காட்டினா பிரச்சனை இல்லை. சக கா a வந்து எவ்வளவு? a வந்து 10. a வந்து அப்ப என்ன உங்களுக்கு அர்த்தம் இல்லை பெருக்க போற. ஆனா என்ன செய்யற பெருக்கு 10 தர t வர்க்கம். t வந்து 2 சொன்னா t வர்க்கம் என்ன? t தர t. t வர்க்கம் என்ன? t தர t. அப்ப t வர்க்கம் t தர t சொன்னா 2 என்ன 2 தர 2 4 2 தர 2 பண்ணி நேரடியாக போட்டுக்கணும். சுருக்கோடைய மாதிரி சுருக்குவோம். அதுக்கு மிச்சத்தை பார்ப்போம். பாருங்க. ஈரொண்டு ஈர் 2. சரியா? மேல என்ன கீழே உள்ள மேல உள்ள பிரிப்பேன். மேல உள்ள பெருக்க கீழே உள்ள பெருக்க மேல எங்களையும் என்ன செய்யும் பிரிச்சு கொள்ளும். அதாவது இந்த பாட்டுக்கு மட்டும்தான் நடக்க போகுது. அப்புறம் எங்க அப்ப 100 சமன் 2 ஜூ அப்புறம் என்ன உங்களுக்கு 2 ஜூ சக சரி எப்படி வச்சுக்கொள்ளும். அப்புறம் 2 ஜூன்னு சொன்னா நீங்க என்ன அப்புறம் பயன்படுத்துறீங்க. ரைட். அப்ப ஜூ தர 2. ரைட். இப்ப பாருங்க எல்லாம் சுருக்கியாச்சு. 2 20 சக 20 கூட்டுப்பற 20 இங்க வந்து என்ன செய்யும்? கூட்டுப்பற 20 இங்க வந்து என்ன செய்ய போறேன்? கழிபட போறேன். அப்ப கழிபட்டா 100ல 20 போறேன். நேரடியா டைரக்டா போடுறேன். 80 சமன் u தர 2. u தர 2. அப்ப பெருக்கிற 2 நீ என்ன செய்யும்? இங்க வந்து பிரிக்கும். என்ன செய்ய போற? பிரிக்க. பெருக்கிற 2 இங்க வந்து என்ன செய்யும் என்பதை பிரிக்கும். அவ பிரிச்சா என்ன நடக்கும்னு சொல்லி பார்ப்பான். அப்ப என்ன 40. அப்ப என்ன விட u சமன் 40. சரி u சமன் 40. u சமன் 40. அவ பாருங்க என்ன இந்த பாடம் என்ன மிக மிக இலகுவான பாடமா இல்லையா? சரி இதே என்ன செய்யணும்னு சொன்னா உங்களுக்கு கேள்வி வரைங்க இப்படியான சமன்பாடு என்ன செய்யணும்னா ஒரு பந்தியில தெரிவாங்க சில பேர். சரி சயின்ஸ்ல என்ன பந்தியில எல்லாம் தந்து வச்சுப்பாங்க. பந்தியில தந்தாலும் நீங்க என்ன உங்களுக்கு செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். பந்தியில இருந்து நீங்க என்ன இவர் சொல்லி பிரிச்சு எடுக்கணும் நீங்க. சரியா? அப்ப நீங்க என்ன செய்யணும்னா இதுக்கு வந்து நீங்க நிறைய நீங்க தான் போயிட்டு என்ன செய்யணும். சரியா? இதுக்கு நீங்க நாளைக்கு சர்டிபிகேட் எடுக்கணும்னு சொன்னாலும் கட்டாயம் நீங்க என்ன செய்யணும் அந்த கேள்வி செஞ்சு வந்தா மட்டும்தான் உங்களால எடுக்க முடியும்.
சரியா? அப்ப நாளைக்கு என்ன செய்றீங்கன்னு சொன்னா இதே டைம் வந்து 4 மணிக்கு நாளைக்கு கிளாஸ் இருக்கு ரைட். 4 மணிக்கு நாளைக்கு கிளாஸ் 4 மணிக்கு இருக்கு. அப்ப நீங்க என்னோட நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா பாத்துட்டு வரணும் வந்து கூட்டல் விருத்தி என்ற பாடத்தை நீங்க கட்டாயம் படிச்சுட்டு வரணும். சரியா? கூட்டல் விருத்தி என்ற பாடத்தை மட்டும் நீங்க படிக்காம வந்து படிச்சு கொண்டு வாங்க. படிச்சு கொண்டு வந்து சொன்னா என்ன ஈஸியா இருப்பாரு உங்களுக்கு ரைட்டா? உங்களுக்கு நீங்க A+ எடுக்கணும்னு சொன்னா 75 வேலைக்கு மார்க் நான் சொல்றது எல்லாமே நீங்க நீட்டா செய்யுங்க. படியா செஞ்சுட்டு வந்தீங்கன்னா மட்டும் என்ன செய்யணும் நீங்க 77 மார்க்ஸ் எடுப்பீங்க. அப்ப 77 மார்க்ஸ் எடுக்கணும்னு சொன்னா நீங்க என்ன நம்பர் என் போன் நம்பரையும் போன் பண்ணி கால்ச்சு பண்ணுங்க ரைட்டா? நான் சொல்றேன் செஞ்சு போட்டு 77 மார்க்ஸ் எடுக்கணும் மட்டும்தான் நீங்க கால் பண்ணணும்.